ஒரு ராஜா நைட்டு உணவை முடிச்சுட்டு நந்தவனத்தில் வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு பூச்சி காதில் பூந்துடுது. இவருக்கு ரொம்ப குறுகுறுப்பு அதிகமாக இருந்தது. உடனே ராஜ வைத்தியரை கூப்பிட்டு அதுக்கு ட்ரீட் பண்ண சொல்கிறாரு. பண்ண சொல்லும்போது ராஜ வைத்தியர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. இவருக்கு சரியாக போகலை. ஒரு 9 வகை மூலிகை சாரை எடுத்து புழிஞ்சு காதில் விட்டு பண்ணி பார்க்குறாரு. அப்பயே இவருக்கு அந்த குறுகுறுப்பு அடங்கலை. உடனே ஊரில் இருக்கிற வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு வைத்தியம் பண்ண சொல்கிறாங்க. அப்பயே சரியாக போகலை. உடனே இவர் பரிசெல்லாம் அறிவிக்கிறாரு. என்னுடைய காதை குணப்படுத்துகிறவங்களுக்கு நிறைய பரிசு தரேன்னு ராஜா சொல்கிறாரு. அப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, படுத்த படுக்கே ஆயிடுறார் ராஜா. அப்போ பக்கத்து ஊரில் இமயமலை சாரல்லேருந்து ஒரு துறவி வந்திருக்காரு. அவர் தீராத வியாதியெல்லாம் தீர்க்கிறான்னு சொல்கிறாங்க. உடனே அந்த துறவி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தேன்னு அந்த துறவி பார்த்துட்டு, ஆமாம் ராஜா, உங்கள் காதில் ஒரு அரிய வகை பூச்சி பூந்துருக்கு. அதை சரி பண்ணணுன்னா இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு அற்புதமான மூலிகை இருக்குது. அதை பௌர்ணமி நாளில் விடிய காலம்புற சோசனங்கள்லாம் சொல்லி தான் பறிக்கணும். என் சிஷ்யனை விட்டு நான் அதை பறிச்சுட்டு வர சொல்கிறேன். இன்னும் ஒரு 4-5 நாளில் நீங்கள் பரிபூர்ணமாக குணமாயிடுவீங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அதேமாரி அந்த துறவி அந்த மூலிகையை பறிச்சுட்டு சாறு புழிஞ்சு இவர் காதில் விட்டோன்னே இவர் பரிபூர்ணமாக குணமாயிடுறாரு. எழுஞ்சி நடக்கிறாரு, பேசுகிறாரு, சாப்பிட்றாரு, எல்லாமே பண்ணுறாரு. உடனே அந்த நிறைய பரிசுகள் கொடுத்து அந்த துறவியை அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த துறவி வெளில போகும்போது அந்த சிஷ்யன் கேட்குறான், நீங்கள் கொடுத்தது சாதாரண ஒரு மூலிகை தான், அதுக்கு ஏன் நீங்கள் என்னென்னமோ சொல்லி பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, காதில் பூச்சி பூந்ததுன்னா ஒரு தண்ணியோ எண்ணெயோ விட்டோன்னா அது செத்து போயிடும், தானே வெளில வந்துடும். அந்த ராஜ வைத்தியர் இவ்வளோ வைத்தியம் பண்ணி அது கண்டிப்பாக செத்து போயிருக்கும். ஆனால் ராஜாவுக்கு இருந்தது மனோவியாதி. அந்த மனோவியாதியை பேசி குணப்படுத்த முடியாது, இப்படி ஏதாவது சொல்லி தான் குணப்படுத்தணும். அதை தான்ப்பா நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. நம்மள பாதி பேர் இல்லாத ஒன்று இருக்கிறதான்னு நினச்சிட்டு இந்த மனோவியாதியால் பீடிக்கப்பட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை நிம்மதியெல்லாம் இழந்துட்டு தான் இருக்கோம். அதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.